இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கோபிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கிற காட்சிக்கு தான் வந்தோம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக வீட்டுக்கு வா அப்படின்னு ஈஸ்வரி கதர்னு கதறி ஃபோனில் கூப்பிட என்னவோ ஏதோன்னு பயந்து வருவீங்கன்னு பார்த்தா காஃபி கக்க போகிற. ஏன்னா ஒரு காஃபி கக்க போகிறா அப்படின்னா ஆமாம் வேணுனே தட்டி விட்டாவ அப்படின்னு ஈஸ்வரி அந்த ஒரு மிஸ் கிரீட்டா மிஸ் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமலா நானே போட்டு அந்த காஃபியை நானே தட்டி விடுறதுக்கு நான் என்ன லூஸ் இவங்க தான் தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே இப்படி அபாண்டமாக போய் சொல்கிறியா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படிங்க மாற்றி ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் அதிகமாகும். ஒன்று இவ தான் காரணம் இவ தான் செஞ்சா அப்படிங்க. இந்த பக்கம் நடுவில் ராதிகா வேற உள்ளார புந்து அவங்க வேற பேச. ஸோ இந்த விஷயம்லாம் அப்படியே மாற்றி சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கோபி ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படின்ட்டு அம்மா நீங்கள் என் கூட கிளம்பி கிச்சனுக்கு வாங்க நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட் கிச்சனுக்கு கூட அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிடுறாரு. இதுக்கு நடுவில் பாக்கியா அழுதுகிட்டு இருக்க ஜெனியை போய் சமாதானப்படுத்துகிறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரில, நான் தண்டத்துக்கு தான் இருக்கேன் இந்த வீட்டில், எனக்கு சமைக்க தெரில, எனக்கு பார்த்துக்க தெரில, ஒரு சின்ன வேலை கொடுத்தீங்க அந்த சின்ன வேலையுமே கூட எனக்கு பண்ண தெரில அப்படிங்கும்போது ஏம்மா இந்த பொண்ணு MBA கோல்டு மெடலிஸ்ட் முடிச்ச பொண்ணு வேலைக்கு போகிறத விட்டுட்டு இங்கே வீட்டில் உட்காந்துருந்ததே பெரிய தப்பு. ஏதோ ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆன உடனே வேலைக்கு போகிறத அப்படியே மொத்தமாக விட்டாங்க. எதுக்கு தான் வீட்டில் படிக்க வச்சானு தெரியல. அவங்க அம்மா ப்ரொஃபஸராக இருக்காங்க, அவங்க அப்பா ஏதோ பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க இந்த மாதிரி பெப்பன்னு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எனக்கு சமைக்க தெரியல, எனக்கு காய்கறி நறுக்க தெரியலங்கிறாங்க. ஏமா உனக்கு சரிம்மா உனக்கு இந்த வீட்டு வேலை வரணும்னா வெளி வேலையாச்சும் போக வேண்டியதானே அப்படின்னா அது ஃபுல் போனால் கண்டென்ட் யார் தருவா அப்படின்னு இந்த கதையில் உட்கார வச்சிருக்காங்க. சீரியலில் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டிலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ரியல் லைஃப்பில் பார்த்தா தமிழ்நாட்டில் எவ்வளவோ வீட்டில் பெண்கள் வேலைக்கு போகிறது அதிகமாக இருக்கும் மற்ற ஸ்டேட்டெல்லாம் விட. ஆனால் அந்த சீரியலில் கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதான எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா கதையை கொண்டு போயிட்டே இருக்காங்க பாதி நாள். ஸோ இப்போ இதில் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை இப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பார் நீயும் ஸ்பெஷல் அவளும் ஸ்பெஷல், ரெண்டு பேரும் எனக்கு ஈக்குவல் தான். ஏன்னா மற்ற வீட்டிலலாம் மருமகள்கள்லாம் எவ்வளோ சண்டை போடுறாங்க தெரியுமா, நீ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, குழந்தைய பார்த்துக்கோ, இதெல்லாம் நார்மல் தான், தாத்தா இப்போ சரியாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சனில் நிறைய பிரச்சனை. கோபிக்கு ஆர்டர் தப்பாக போச்சு, அதை அவங்க ஆர்டர் தப்பாக கொடுத்தாங்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஷெஃப் என் வேலை சமைக்கிறது, ஆர்டரை சரி பார்த்து அனுப்புறது உங்கள் வேலை, நீங்கள் ஆனால் இல்லை அப்படிங்கும்போது எல்லா நேரமும் நான் இங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தா மளிகை ஜாமான்லாம் ஆர்டர் கொடுக்கணுமா, அந்த ஆர்டரையும் ஒரு கொடுக்க மாட்டான்ட்டார். எதையுமே ஒரு உருப்படியாக செய்கிறது இல்லை. ஆனால் பேச்சு மட்டும் அநியாயத்துக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் பேசுறதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். உடனே ஏன் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்துருப்பீங்க நினச்சோம் சார் அப்படின்னா, ஒரு தடவை நான் கொடுக்கல அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தடவைங்கிறார். இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் போன பிஸ்னஸ் இழுத்து மூடின மாதிரி இந்த பிஸ்னஸையும் இழுத்து மூடிட வேண்டியதான். இந்த இடத்துல பாவமாக அங்கே உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி. அவங்க கொஞ்சம் தண்ணி எடுத்தாப்பா அப்படின்னா உடனே தண்ணி கூட எடுத்துக்க மாட்டாங்க போல் அப்படின்னு வாயிலே மூடிக்கிட்டே போகிறார் அவங்க அம்மாவுக்கு தண்ணி எடுத்துறதுக்கு. அப்போ அப்படி தானே இருக்கும் ராதிகாவுக்கும். உடனே கிளம்பி போகும்பொழுதே டக்குன்னு என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்க பச்சை தண்ணி இல்லைப்பா சுடு தண்ணி, எனக்கு வெந்நீர் தான் வேணும், என்னால் இங்கே எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல, நீ பேசாமல் என்னை கூப்பிட்டு வந்துட்டேன், என்னை வீட்டிலே விட்டுரு அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே மையு நான் டாக்டர் ஆக போகிறேன், கூடவே ஆர்டிஸ்ட்டாக ஹாபியாக ஆர்டிஸ்ட்டாக இருக்க போகிறேன், நான் என்னோடய ஆர்ட்டெல்லாம் எக்ஸிபிஷனில் வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்ச படத்தெல்லாம் காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமான்னு ஒரு பாராட்டிகிட்டு இருக்காரு. டேடின்னு அந்த பொண்ணு கூப்பிட்றதே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது ஈஸ்வரிக்கு. கோபி உள்ளார போன கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா பரவாயில்லையே ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தை வந்துச்சு போலையே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டாங்க கமலா. அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ்வரியை பார்த்து எல்லார் வீட்லேயும் அம்மா தான் பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க, இங்கே பாருங்கள் நம்ம கிட்ட காப்பாற்றி கூட்டு போகிறாங்கிற மாதிரி குழந்தைய கூட்டு போகிற மாதிரி அவங்க அம்மாவை பிள்ளை கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு உடனே கட்டுப்பாயிட்டாங்க இவங்க. உடனே என்ன இங்கே இருந்துக்கிட்டு என் பையன் வீட்டில் உனக்கு திமிரா பேசுறியா, பொண்ணு வீட்டில் தங்கியிருக்க, அதான் அங்கே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் உன் மருமக உன்னை துரத்தி விட்டா போல, இங்கே இருக்க நீ அப்படின்னு. உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க, முன்னாள் மருமக வீட்டில் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கும் போது உடனே இவங்க பேச்சுவார்த்தை அதிகமாகிட்டே போய் வாக்குவாதம் அதிகமாகும் பொழுது டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, நான் என்ன என் பொண்ணை இன்னொரு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச ஆளுக்கா கட்டி கொடுத்தேன் அப்படின்னு. உடனே ராதிகா கடுப்பாயிட்டாங்க. ஏண்டா பேசிக்கிட்டே இருந்தீங்க எதுக்காக என்ன எழுக்கிறீங்க அப்படின்ட்டு, மயூ நீ உள்ளே போமா அப்படின்ட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு கோபமாக பேச ஆரம்பிக்க. டக்குனு கோபி அங்கே வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீ உடனே வெளில போ அப்படின்னு கமலாவை பார்த்து ஈஸ்வரி கத்த. அது ஏன் வெளில போகணும், இது என் வீடு, இது ஒன்று நீங்கள் அதிகாரம் பண்ணுற மாதிரி கிடையாது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. உடனே அம்மா உள்ளே வாங்கம்மா, என்னம்மா விடுங்கம்மா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியாதுடா, இப்போ இவ வெளில போகணும் அப்படின்னு ராதிகாவோட அம்மாவை காமிச்சு இவ இப்போ உடனடியாக வெளில போகணும், அவளை வெளில போக சொல்லுன்னு கத்துறாங்க. இவர் திருன்னு முடிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த கோபிக்கு இருக்கக்கூடிய